ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ஆசிரியர் பெருமக்களுக்கு வந்திருக்கு மிக முக்கியமான மகிழ்ச்சியான செய்திகளை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிக மிக அவசியங்க. தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வு எழுதுவதிலிருந்து மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு. டெட் தேர்வு எழுதிய ஆசிரியர்களுக்கும் டெட் தேர்வு எழுத போகும் ஆசிரியர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு. ஸோ டெட் தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணாலே போதும், நியமன தேர்வை ரத்து செய்கிறதுக்கு விரைவில் ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய வடிவிலான அரசாணை எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழக பட்ஜெட்டில் பள்ளி கல்வித்துறைக்கு பார்த்திங்கன்னா கூடுதல் இடங்களை கூடுதல் நிதிகளையும் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறைக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஆசிரியர் காலி பணியிடங்களை விரைவில் நிரப்புவாங்க. அது மட்டுமே கிடையாது, தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியர்களுடைய நியமனத்தையும் அதிகரிச்சிருக்காங்க. ஸோ கூடுதலான தற்காலிக ஆசிரியர்களுடைய நியமனங்கள் அனைத்துமே செல்லுபடி ஆகும் அப்படின்ட்டு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதிகபட்சம் 13,331 பேர் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதுமே தற்காலிக ஆசிரியர்களுடைய நியமனத்தை துவக்கியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 முடிவுகள் நமக்கு விரைவில் வெளியிட போகிறாங்க. ஸோ தமிழக மக்களே, ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ தாள் 2 பார்த்திங்கன்னா கடந்த பிப்ரவரி மாதமே எழுதி முடிச்சுட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ தாள் 2 முடிவுகள் நமக்கு இணையதளத்தின் மூலமாக மட்டுமே பகிரப்படும். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் டெட் பேப்பர் 2 ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ டெட் பேப்பர் 2 நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாஸ் செய்யப்பட இருக்காங்க. எழுதிய அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா பாஸ் மதிப்பெண்கள் வழங்கப்படும்ன்றதையும் நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க. எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெறும் 70 மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் கூட டெட் பேப்பர் 2 உங்களால் பாஸ் செய்ய முடியும். ஏன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை பொறுத்தவரைக்கும் கூடுதலாக 13 மதிப்பெண்கள் வழங்கப்பட இருப்பதால் ஸோ ஒரு 70 மதிப்பெண்கள் எடுத்தால் கூட 83 எடுத்து டெட் பேப்பர் 2 நீங்கள் பாஸ் விகிதத்தை அடைய முடியுங்க. ஸோ மக்களை கவலையப்பட வேண்டாம். டெட் பேப்பர் 2 ரிசல்ட்டு அதிகாரப்பூர்வமாக இன்னும் சில மணி நேரங்களில் உங்களுக்கு வெளியிடப்படலாம். ஸோ டிஆர்பியில் நியமன தேர்வை தள்ளி வைக்க வாய்ப்புகள் இருக்குது. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.